பாருங்கள், போன மாதமெல்லாம் இந்த தீபாவளி டைமில் நீங்கள் பார்த்துருக்கல எத்தனையோ வீடியோக்கள் வந்தது. என்ன அப்படின்னா, பைபிள் காகிதங்களால் பேப்பர்னால் பட்டாசு தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி எத்தனையோ வீடியோக்கள் வந்தது. அதை பார்த்துருப்பீங்க. அங்கே தலைப்பு இப்படி போட்டிருக்காங்க, கிறிஸ்தவர்கள் அதிர்ச்சி அப்படின்னு. கிறிஸ்தவர்கள் அதிர்ச்சியாக வேண்டியது அவசியமே இல்லை. பாருங்கள், கிறிஸ்தவர்கள் எதற்காக அதிர்ச்சி ஆகணும்? அதாவது அந்த பேப்பரில் கடவுள் இல்லைன்ற ஒரு எண்ணம் நமக்கு வேணும். யாரெல்லாம் இதை குறித்து அதிர்ச்சி ஆகிறாங்களோ அவர்கள் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக இன்னும் வளரவில்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது அந்த புத்தகத்துக்குள்ள கடவுள் இல்லை, அதில் ஆண்டவர் இல்லை. பைபிள் சொல்லுது, தேவன் ஆவியாக இருக்கிறார், அவர் ஆவியாக இருக்கிறார். அவர் ஆவியாக இருக்கிறபடினால அந்த பேப்பரை கிழிக்கிறதுனாலையோ அதை வச்சு பட்டாசு தயாரிக்கிறதுனாலையோ எந்த ஒரு குறைவான மதிப்பும் வந்து விடாது. அதாவது இதை குறித்து யார் அதிர்ச்சி ஆவாங்க அப்படின்னா, கிறிஸ்தவ மதத்தின் மீது பற்றுதலாக இருக்கிறவர்கள் தான் அதிர்ச்சி ஆவாங்க. நாம் கிறிஸ்துவின் மதத்தின் மீது பற்றுதலாக இருக்கக்கூடாது, கிறிஸ்துவின் மீது பற்றுதலாக இருக்க வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேங்க, பவுலில் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜெயிலில் வச்சாங்க. நமக்கு தெரியும், பவுல் அதிகமாக சுவிசேஷம் சொன்னதுனால அவர் என்ன பண்ணாங்க, அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வைக்கிறாங்க. இப்போ பவுல் அவர் எழுதின நிருபத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சுவிசேஷம் சொன்னால் என்னை தான் கட்டி போட்டார்கள், ஆனால் சுவிசேஷத்தை கட்டி போட முடியாது அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா அவர் சொன்ன செய்தியை, கிறிஸ்துவை யாராலும் கட்டி போட முடியாது. அதுதான் பவுல் சொல்கிறார். அப்போது பைபிள் பேப்பர் காகிதங்கள் தான் கிழிச்சு போடுறாங்க, பட்டாசு தயாரிக்கிறாங்க. ஆனால் அதில் எழுதி அங்கே வெளிப்பட்ட தேவனை யாராலும் எதுவும் செய்ய முடியாது, அந்த கடவுளை யாரும் எதுவும் செய்ய முடியாது. பாருங்கள், இப்போ அப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டம் நமக்கு வேண்டியதாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாங்க, சிலுவையிலே அறையப்படுவதை பார்க்கிறோம். பிசாசு என்ன நினைச்சா, அல்லது யூதர்கள், அவரை அறிந்த யூதர்கள் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, இவருடைய விஷயம், இவருடைய சாப்டர் இதோட க்ளோஸ்ட், சிலுவையில் அரைஞ்சாச்சு, அவர் செத்துட்டாரு, அடக்கம் பண்ணியாச்சு, அவருடைய காரியங்கள் அதோடு முடிந்தது அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க. ஏன்னா அவங்க பார்க்குற விதம் அப்படி. அதனால் ஆவிக்குரிய சத்தியமும் ஆவிக்குரிய வெளிப்பாடும் என்ன அப்படின்னா, அதற்கப்புறம் தான் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை காட்டிலும் அதிகமான அற்புதங்களை அவருடைய விசுவாசிகள், அவரை பின்பற்றுகிறவர்கள் அதிகமாக செய்தார்கள். அப்போ என்ன அப்படின்னா, அந்த வேலை நிற்கலை, வேலை அதிகமாச்சு, கிறிஸ்துவின் வேலைகள் அதிகமாக வெளிப்பட்டது. அதுபோல் பவுலை சிறைச்சாலையில் வைத்தாலும் சுவிசேஷம் அதிகமாக பரவ ஆரம்பித்தது. அதுபோல் பைபிள் பேப்பரை அவங்க கிழிச்சி பட்டாசு தயாரித்தா அதை நம்ம எப்படி பார்க்கணும் தெரியுங்களா? அங்கே இருக்கிற தேவனை இன்னும் அதிகமாக ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி தான் நாம் பார்க்கணும். அதாவது ஆவிக்குரிய விதத்தில் நாம் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதில் நம்ம மதத்தை இதில் உட்புகுத்தக்கூடாது. நம்ம எத்தனையோ யூடியூப் வீடியோக்களை பார்த்தேன், நான் ஷார்ட்ஸ்லையோ மற்ற ஏதாவது நான் தமிழில் போட்டிருக்கு பாருங்கள். அதை கேட்டோம் அப்படின்னா நமக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா, கிறிஸ்தவ மதத்தின் மீது ஒரு வெறியும் பற்றுதலும் உண்டாகும். இது நமக்கு தேவையில்லைங்க. இதை பைபிள் போதிக்கிறது இல்லை. கிறிஸ்துவின் மீது பற்றுதல் வேண்டும் என்று தான் போதிக்கிறது. அதனால நம்முடைய பார்வைகள் வித்தியாசமாகட்டும். வேத புத்தகத்தை பாருங்க, அங்கே தேவனை குறித்து எழுதியிருக்கிறது. ஆனால் அந்த புத்தகம் தேவன் அல்ல, கடவுளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த புத்தகம் கடவுள் அல்ல. சில பேர் இன்றைக்கு வரைக்கும் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, தாங்கள் தூங்குகிற தலைமாட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பைபிளை அப்படியே வச்சுருப்பாங்க. காலையில் எந்திரிச்சோன்னா அதை கும்பிடுவாங்க. இதெல்லாம் தான் விக்கிரக ஆராதனை. அங்கே இருக்கிற தேவனை நாம் பின்பற்ற வேண்டும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவம். அதனால் அவங்க பட்டாசு தயாரித்தாலும் சரி, அதை கிழிச்சு போட்டாலும் சரி, அதனால் என்ன எதுவுமே நஷ்டமாகாது. அதனால் நாம் கிறிஸ்துவை நாம் பற்றியிருக்க வேண்டும், கிறிஸ்துவை பிரசங்கிக்க வேண்டும். அவரை குறித்து ஏதாவது குறைவான ஒரு காரியம் உண்டானால் தான் நாம் கவலைப்பட வேண்டுமே தவிர, அதிர்ச்சியாக வேண்டுமே தவிர, பைபிள் அந்த காலத்துலேருந்து எல்லா இடத்துலையும் கிழிக்கிறாங்க, எரிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. சுவிசேஷம் நின்றுச்சுங்களா? கிறிஸ்துவை குறித்து அறிவிப்பது நின்றுச்சா? இல்லையே. இன்னும் அதிகமாக அது என்ன ஆகுது அப்படின்னு ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அதனால் நாம் கொஞ்சம் பக்குவமாக வேண்டும், கொஞ்சம் மெச்சூரிட்டியாக பார்க்கணும், கொஞ்சம் நம்முடைய கண்ணோட்டங்கள் சரியாக வேண்டும். அதைத்தான் இந்த வீடியோவின் மூலமாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். காட் பிளஸ்.